2 நாள்லேருந்து நான் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் குழந்தைய இழந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ கதறேன். ஒரு ரிப்போர்ட் கொடுக்க இவங்களுக்கு 5 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 10:30 வர்ற குழந்தைய 1:10 வரலையும் ரமணா படத்தில் வரா மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து குழந்தை இறந்துட்டுன்னு 1:10 சொல்கிறாங்க. 2 நாள்லேருந்து நான் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு. மறுநாள்னு வந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5 நாள் ஆகிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல. அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஃபஸ்ட் லெவலு 24 மணி நேரத்தில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இது வரையும் கொடுக்கல. அந்த வித்ட்ரா லெவலில் தான் லேட் ஆகுங்கிறாங்க. ஆனால் இங்கே 2 போஸ்ட்மார்ட்டமுமே லேட் ஆகுது. ஃபஸ்ட் லெவல் ரிப்போர்ட் கொடுத்தா தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இங்கே லேட் பண்ணுறாங்க. நான் இன்னும் வந்து விசாரிக்கிறப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண 2 டாக்டரில் ஒரு டாக்டர் வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்களாம், இன்னொரு டாக்டர் லீவில் போயிட்டாங்களாம். இது காலதாமதம் ஆகுறதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு புரியல. இதை ஜாயின்ட் டைரக்டர் தான் எனக்கு பதில் சொல்லணும். ஜாயின்ட் டைரக்டரும் இந்த மாவட்ட ஆட்சியரும் எனக்கு பதில் சொல்லணும். இதை நான் அடுத்த கட்டம் எங்கேயுமே போகாத அளவுக்கு என்னை தடை பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் வாழ்க்கையில் இதை மாதிரி நான் எதுவுமே அனுபவிக்கல. என் குழந்தைய இழந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ கதறேன். ஒரு ரிப்போர்ட் கொடுக்க இவங்களுக்கு 5 நாள் ஆகுது. 24 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை 5 நாள் வரலையும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நிச்சயமாக எனக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். அவங்க வந்து ரெண்டு பேர் தான் பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. தீபிகாங்கிறவங்க ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ரஞ்சலி சுபாங்கிறவங்க லீவில் இருக்காங்க, மண்டே தான் வருவாங்கங்கிறாங்க. ஒரு வாரம் 8 நாளைக்கு மேலே போயிட்டாங்க. நான் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தால் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள கேமரா அது எல்லாத்தையுமே நான் வாங்க முடியும். நான் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒரு அட்வொகேட்டு போய் நடவடிக்கை எடுக்கணும்னா கூட எனக்கு இந்த ரிப்போர்ட் என்ன தேவைப்படுது. இதே டிலே பண்ணுறாங்க. இதை நீங்கள் தான் பார்த்து நல்ல நியாயம் கிடைக்க மக்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். இதை ஓகே, தேங்க்யூ. பேசல, மக்களுடைய பொதுநலத்துக்காக இனி ஒரு காலம் எந்த குழந்தைக்கு இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போராட்டம். அருண் பெரியார் மருத்துவமனை நிச்சயமா இது வந்து படுகொலைன்னு தான் நான் சொல்றேன். இது எந்த அந்த குழந்தைக்கு அவங்களே தான் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதமான வேற எதுவுமே இல்லை, ப்ராப்ளம் இல்லாத குழந்தைய அழகா நடந்து போறான், டவல் கட்டிக்கிட்டு நடந்து போறான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. 30 நிமிஷத்துல பணமா வரான். வந்து அதை கிட்டத்தட்ட வந்து 10:30 வர்ற குழந்தைய 1:10 வரலையும் ரமணா படத்துல வரா மாதிரி என்ன பண்றாங்கன்னா உள்ள வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்களோட உள்ள இருந்துட்டு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு, அவங்கள பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க எல்லாரையும் கொண்டாந்து அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து குழந்தை இறந்துட்டு 1:10 சொல்றாங்க. 10:30 மணிக்கு இறந்த குழந்தைய 1:10 எங்கள்கிட்ட சொல்றாங்க. இது நியாயமா? நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு காணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.